ஏனால் மக்கள் ரொம்ப அழுத்தமாக இருக்காங்க, மன அழுத்தம் அதிகம். இப்படிப்பட்ட நல்ல நகைச்சுவை படங்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்போ பல படம் ஃபெயிலியர் ஆகுது, சில படம் வெற்றி பெறுது. அதை பார்த்தீங்கன்னா புதுமை, பல பெரிய படங்கள் ஃபெயிலியர் ஆகி சின்ன படம் வெற்றி பெறுது. சின்ன படம் ரப்பர் பந்துன்னு ஒரு பேர் சொன்னேன், டாடா, குட் நைட், நிறைய படங்கள். அப்போது நம்முடைய என்றைக்கும் எவர் கிரீன் காமெடி கிங் ஆஃப் கிங் நம்மளோட கவுண்டமணி படம் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெறும். ஒரு காலம் பூரா அவர் எல்லா வீட்டிலும் இருந்தார். கொரோனா காலத்தில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே போகாத போது அந்த டிவியை திறந்து வீடியோ போட்டு கவுண்டமணி படங்கள் தான் அந்த குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றி மக்களை மகிழ்வித்தது. ஆக எல்லா காலமும் அவர் வாழ்கிற காலம் வரை மக்களை மகிழ்த்து கொண்டிருப்பார். அவர் காலத்திற்கு பிறகும் இந்த சினிமா உலகிலே அவர் செய்த சாதனைகள் நிலைத்திருக்கும். பல நடிகர்கள் தலை கனத்தை குறைத்து வருமானத்திற்காக தன்மானத்தை இழந்து இருப்பதை விட கவுண்டமணி அவர்கள் எப்படி இந்த திரையுலகில் நடந்து கொண்டாரோ, எத்தனை ப்ரொடியூசரை காப்பாற்றினாரோ, எத்தனை இயக்குநர்களுக்கு பெரிய மரியாதை கொடுத்தாரோ, அதை போல அவரை வழிகாட்டியாக கொள்ள வேண்டும். இந்த ஒத்தை ஓட்டு முத்தையா தயாரிப்பாளர்களை காப்பாற்ற வேண்டும். டைரக்டருக்கு அடுத்து படங்கள் கிடைக்க வேண்டும். நிறைய நட்சத்திரங்கள் காமெடி நடிகர்கள்லாம் அற்புதமாக போட்டிருக்கார். மியூசிக் 2-3 பாட்டு பார்த்தோம், அற்புதம், நல்லா இருந்தது. மியூசிக் டைரக்டர் வாழ்த்துக்கள். அதில் ஒரு கவர்ச்சி பாட்டு. இப்போல்லாம் பாவாடை தைக்கிறாங்க சார், பாக்யராஜ் சார் பாவாடை தைக்கிறாங்க ஃபுல்லாக. ஆனால் வந்து கீசி விட்டுறாங்க. ஒரு நல்ல முழுசாக துணி வாங்கி பாவாடை தைச்சி ஒரு 5 இடத்துல கிழிச்சு விட்டுறாங்க. அந்த பாவாடை துணி மட்டும் தெரிய மாட்டாங்குது. நன்றி, வணக்கம்.